இன்றைக்கு தமிழ்நாட்டு அரசியலும் சரி, இந்திய அரசியலும் சரி, தலித் தலைவர்கள் எல்லாம் பதவிக்கும் பணத்திற்கும் ஆசைப்பட்டு இன்றைக்கு சனாதன கும்பலோடும் பிஜேபி கும்பலோடும் கைகோர்த்து இன்றைக்கு தலித் விடுதலையை, இந்தியாவின் எழுச்சியை இன்றைக்கு மறுக செய்து விட்டார்கள். ஆனால் அங்கனூர் என்கிற குக்கிராமத்தில் பிறந்த நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் இன்றைக்கு மோடி எதிர்த்தோம், அமித்ஷாவை எதிர்த்தோம் கேள்வி எழுப்பிக் கொண்டிருக்கிறார். சனாதன கும்பலை எதிர்த்து போராடக்கூடிய ஒரே தலைவர் நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் மட்டும்தான். அவருடைய வழியில் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது, அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உதயசூரியன் சின்னமும், அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இரட்டை இலை சின்னமும் இருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டில் எத்தனையோ தலித் தலைவர்கள் கட்சி ஆரம்பித்து பார்த்தார்கள். அவர்களால் ஒரு சின்னம் வாங்க முடியவில்லை, அவர்களால் ஒரு சின்னத்தில் தனித்து நின்று வெற்றி பெற முடியவில்லை. ஆனால் நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழ் அவர்கள் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகளுக்கு பால சின்னத்தை வென்றிருக்கிறார். இது மிகப்பெரிய வரலாற்று விடுதலை, இது மிகப்பெரிய அங்கீகாரப்பட்டிருக்கிறது. எனவே இன்றைக்கு கிறிஸ்தவ மக்களை அங்கேயும் தாக்கிக் கொண்டிருக்கிறார்கள். சனாதன கும்பல், பிஜேபி கும்பல், RSS கும்பல் இன்றைக்கு நமக்கிடையே ஊடுருவி இன்றைக்கு நடிகர்களை வைத்து நம்மையே பிரித்தாலும் சூழ்ச்சியை பிரித்து நம்மை பிரிக்க பார்க்கிறார்கள். காலத்திற்கும் நேரத்திற்கும் ஏற்றார் போல் மாறும் பச்சோந்திகளாக இல்லாமல்